திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை யூனியனுக்கு உட்பட்ட ராமிம்பட்டி பஞ்சாயத்தில் 4வது வார்டு பகுதியில் உள்ளது சிவாஜி நகர். இந்த பகுதியில் சிவாஜி நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு கடந்த 1 வருடமாக சாலை வசதிகள் அமைத்து தரப்படவில்லை. அதாவது குடிநீர் மற்றும் மின்சாரம் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது. மழை நேரங்களில் அங்குள்ள சாலைகள் சேறு சகதியாகவும் குண்டும் குழியுமாகவும் காட்சியளிக்கிறது. இதனால் சாலையில் செல்பவர்கள் அடிக்கடி கீழே விழுந்தும் பல்வேறு காயமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த வார்டு கவுன்சிலர், சுயேட்சை கவுன்சிலர் மாரியப்ப பாண்டியன் என்பவர் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கும் மற்றும் ஊராட்சி ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகளுக்கும் இந்த சாலை அமைப்பது தொடர்பாக புகார் அளித்தனர். புகார் அளித்தும் இதுவரை அந்த சாலை மழைக்காலங்களில் சேறு சகதியாக தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் வார்டு கவுன்சிலர் போராட்டத்தை அறிவித்திருந்தார். போராட்டம் என்பது அதாவது அந்த சேறு சகதியாக உள்ள சாலையில் படுத்து உருளும் போராட்டம் என அறிவித்திருந்தார். இந்த போராட்டம் அங்கு மிகுந்த பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக இது பற்றி தகவல் அறிந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாக சார்பிலும் அதிகாரிகள் அங்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதாவது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என தெரிவித்தனர். மேலும் காவல்துறையினர் அவர்களிடம் இது ஏற்கனவே இவங்களுக்கு சாலை உறுதியளித்ததன் பேரில் உங்களுக்கு சாலை வசதிகள் அமைத்து தரப்படும். எனவே அங்கு போராட்டம் எது நடத்தினால் உடனடியாக அவங்க மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படும் என்று எச்சரித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. நெல்லையிலிருந்து செய்தியாளர் ராம்குமார்.